இப்போ இந்த டப்பில் எதுக்கு நான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன்னா, மீன் விட கிடையாது, பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்கு தான். இதுவரை நான் வந்து பிளான்ட்ஸ் வந்து இந்த பாக்ஸ் டெய்லி இது மட்டும் தான் வளர்த்துருக்கேன். இந்த டக் வீடு சொல்லுவாங்கள்ல, அதுவும் வளர்த்துருக்கேன். ஆனால் அந்த நட்டு வச்சு வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து நான் வளர்த்ததே கிடையாது. அதனால் அதை வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் போய் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது பேர் வந்து அப்போ சொன்னாங்க, மறந்துடுச்சு. அவங்க வளர்ந்த வீடியோ ஒன்று காட்டுனாங்க, சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து இப்படி தண்ணிக்கு மேலே வந்து போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, போட்டால் அழுகிருன்னு சொன்னாங்க. அதனால் மண்ணில் வச்சு வளங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு செம்மண் இருந்துச்சு, அந்த செம்மண் வந்து உள்ளே வச்சு நப்பிட்டு இதை வந்து நட்டு வைக்க போகலான்னு வச்சு நான் வளர்க்கலான்னு இருக்கேன். இது வந்து வளருதா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்காண்டி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இதை வந்து வச்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இது அப்படியே பொறுமையாக வெளியே எடுத்தாச்சு. இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்க. இதை இந்த சைடு நம்ம வந்து மண்ணில் வந்து லேசாக அப்ளை பண்ணி நல்லா செட் ஆக்கி, தண்ணிக்கு மேலே வரக்கூடாது, வராத மாதிரி பார்த்து வைக்கணும். இப்போ வந்து வச்சாச்சு, நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டுறலாம். பொறுமையாக இறக்கணும், தண்ணி வந்து கலங்கும். இது வச்சாச்சு. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கலாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.